ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். ஜெயலலிதாவுக்கு பிறகு திரைத்துறையில் இருந்து அரசியலுக்கு வந்த யாரும் பெரிதாய் சோபிக்காத நிலையில் முதலமைச்சர் விஜயின் வரலாற்று வெற்றி தனுஷ் போன்ற சில ஹீரோக்களுக்கு அரசியல் ஆசையை தூண்டி இருக்கிறது போல. சினிமா துறையில் விஜயிடமிருந்து துப்பாக்கி வாங்கிய சிவகார்த்திகேயனுக்கும் ரஜினியிடமிருந்து ஆசி வாங்கிய தனுஷுக்கும் தான் இப்போது யார் முதலில் அரசியலுக்கு வருவது என்ற போட்டியே. இடையில் பிரதீப் ரங்கநாதன் போன்ற விஷால் கேரக்டர்களும் எட்டி பார்த்தாலும் ஃபேன்மேட், நலத்திட்ட உதவி என இரு தரப்புமே மும்முரமாக அரசியலுக்கான அஸ்திவாரத்தை வலுவாக கட்டமைத்து வருகின்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு தனுஷ் ரசிகர் மன்றத்துக்கான கொடியின் புகைப்படம் வெளியாகி விஜய் போல தனுஷும் அரசியலுக்கு வரவுள்ளதாக காட்டுத்தீயாய் விவாதம் பற்றியது. ஏனெனில் விஜயும் இப்படித்தான் முதலில் தனது ரசிகர் மன்றத்துக்கென தனியாக கொடியை அறிமுகம் செய்து வைத்து தனது அரசியல் பாதைக்கு அடித்தளமிட்டிருந்தார். அதற்கு ஏற்றாற் போலவே தனுஷும் பல ஆண்டுகளாக தூசுப்படிந்து கிடந்த தனது ரசிகர் மன்றத்தின் செயல்பாடுகளை வேகப்படுத்தி தீவிரமாக இயங்க தொடங்கினார். வெறும் நிகழ்ச்சிகள் மட்டுமல்லாமல் அவரது தோற்றம், பேச்சு என அனைத்தும் ஒவ்வொன்றாக மாறத் தொடங்கின. இந்த நிலையில்தான் தனது பிறந்த நாளை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டம் மஞ்சங்கரணையில் உள்ள வேல்ஸ் கல்லூரியில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அவர் கலந்து கொண்டார். இது ரசிகர் மன்ற விழாவா அல்லது அரசியல் கட்சி மாநாடா என வியக்கும் அளவுக்கு வழியெங்கும் ரசிகர் மன்ற கொடி பறக்க விடப்பட்டிருந்தது. அரசியல்வாதியை போல ஒயிட் அண்ட் ஒயிட்டில் நிகழ்ச்சிக்கு வந்த அவர் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். முத்து படத்தில் வரும் ரஜினியை போல வந்திருந்தவர்களுக்கு உதவிகளை அள்ளி அள்ளி கொடுக்க பதிலுக்கு மக்களும் வரிசையாக காலில் விழுந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. முதல் முறை ஒருவர் காலில் விழும்போதே தடுத்து நிறுத்தி யாரும் காலில் விழக்கூடாது என மைக்கில் அட்வைஸ் செய்ய வேண்டிய தனுஷோ கடமைக்கு கைகளால் சைகை காட்டிவிட்டு நின்று கொண்டிருந்தது விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. மேடையில் பேசிய தனுஷ் ராயன் படத்துக்கு தேசிய விருது கிடைத்தது தொடர்பான சர்ச்சைகள் குறித்து பேசினார். அப்போது ராயனை விட தாம் நடித்த பல சிறந்த படங்கள் உள்ளதாக ஒப்புக்கொண்ட தனுஷ், தமிழனாக 2 விருதுகள் பெற்ற என்னை தட்டி விடாதீர்கள், தட்டி கொடுங்கள் என்றார். நடிகர் அஜித்தின் டயலாக்கை இடையில் மேற்கோள் காட்டி பேசிய தனுஷ், ஏதோ பிறந்த நாள்ல பார்த்தோம் போனோம்னு இல்லாம நிறைய நலத்திட்டங்கள் செய்யுங்கள் என அட்வைஸ் செய்ததோடு, இங்க இவ்வளவு பேர் இருக்கீங்க, அதுக்குன்னு ஒரு பவர் இருக்கு, அதை ஒரு பர்பஸா கொண்டு போய் நிறைய பண்ணணும் அப்படின்னு அரசியல் பொடி தூக்கலாக பேசி ஓம் நமச்சிவாயா என கூறி தனது பேச்சை நிறைவு செய்தார். ஒரு ரசிகர் மன்ற நிகழ்வை முழுக்க முழுக்க அரசியல் மாநாட்டை போல நடத்தி தனக்கு இருக்கும் அரசியல் ஆசையை தம்பட்டம் அடிக்காமல் தன்னடக்கத்தோடு காட்டிக்கொண்ட தனுஷின் எதிர்காலம் எம்ஜிஆரை போல இருக்குமா அல்லது சிவாஜியை போல சறுக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.